அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானின் நட்சத்திர மாற்றத்தினால் சகல நன்மைகளையும் அடையப் போகும் 4 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஜோதிட சாஸ்திரத்துல சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பொதுவா நகரும் ஒரு கிரகமாக சொல்லப்படுது. சனி பகவானின் இயக்கத்தில் ஏற்படும் அனைத்து மாற்றங்களும் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது. மே 16ஆம் தேதி அன்றுதான் சனிக்கிழமை அமாவாசை அனுசரிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து மே 17ஆம் தேதி அன்று சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திற்குள்ள பிரவேசிக்க போகின்றாரு. அதனால ஜோதிடத்துல முக்கியமான சில நிகழ்வுகள் நடக்க போகின்றது. நமக்கு ஜோதிடத்தின்படி தற்போது மீன ராசியில் நிலை பெற்றுள்ள சனி பகவான் மே 17 அன்று பிற்பகல் 2:34 புதன் கிரகத்தால் ஆளப்படும் ரேவதி நட்சத்திரத்திற்குள்ள நுழைவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. சனி பகவானின் இந்த நட்சத்திர மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு பல அபரிவிதமான நன்மைகளை அளிக்க போகின்றது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலில் நாம பார்க்க போற ராசி ரிஷப ராசிக்காரர்கள். அந்த வகையில் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திற்கு நுழைவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றது. இந்த கிரக மாற்றத்தால் நிதி சார்ந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரும். மேலும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகின்றது. மேலும் மே 17ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை மேம்பட ஆரம்பிக்கும். பழைய முதலீடுகள் மூலம் எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைப்பதால் பொருளாதாரத்துல வலிமை அதிகரித்து காணப்படும். அது மட்டும் இல்லைங்க, காதல் உறவுகள்ல இருப்பவர்களுக்கு இந்த காலமானது வெற்றியையும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் தரும்னே சொல்லலாம். இது அன்பு மற்றும் தோழமைக்கு ஒரு நிறைவான நேரம்னே சொல்லலாம். மேலும் நிதி ரீதியாக நம் எதிர்பாராத ஆதாயங்கள் அவர்களை தேடி வரவும் செய்யும். இது அவர்களின் நிதி மற்றும் சேமிப்பை அதிகரிக்கவும் செய்யும். அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்கள். அதுவும் இந்த சனி பகவானின் நட்சத்திர மாற்றம் சிம்ம ராசினருக்கு ஒரு முன்னேற்ற காலத்தை கொண்டு வரக்கூடும். இந்த காலகட்டத்துல அவங்க தங்களின் சீரான முயற்சிகளால் வெற்றியை எளிதாக அடைய முடியும். மேலும் பெரிய இடங்களில் இருந்து முழு ஆதரவையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்களின் கடந்த கால வேலைகள் கூட இப்ப சிறந்த ஒரு பலன்களை தரும். இந்த காலகட்டத்தில் பல பயன்கள் நம்ம மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். மேலும் வேலை தேடுபவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பணிகளை வெற்றிகரமாக செய்வதில் உற்சாகமாக இருப்பீங்க. அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானின் மாற்றம் சாதகமான பலன்களை அளிக்கக்கூடும். வேலைகள்ல நிலுவையில் இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனைகளும் இறுதியாக முடிவு அடையக்கூடும். தொழில் முன்னேற்றம் அவசரமின்றி சீராகவும் நிலையானதாகவும் இருக்கும். இந்த யோகத்தினால் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் இப்ப வெற்றியை கொடுக்கும்னே சொல்லலாம். எனவே இந்த நேரத்தில் அவர்களின் வாழ்க்கை தரமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் அவர்களின் திறமையை நீங்க நிரூபிக்க வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்னே சொல்லலாம். மேலும் சமூகத்தில் அவர்களின் நற்பெயரும் மரியாதையும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். திருமணமானவர்கள் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மேலும் கடந்த கால பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும். அடுத்து கடைசியா பார்க்க போற ராசி தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திற்கு செல்வது மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அளிக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் திடீர் பண ஆதாயங்களை அனுபவிக்க கூடும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது.
அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவார்கள்னே சொல்லலாம். இந்த நேரத்துல புதிய வருமான ஆதாயங்கள் வந்துட்டு உங்களுக்கு உருவாக்கப்படும். அதே போன்று அவர்களின் மன வலிமை மற்றும் முடிவெடுக்கும் திறன்கள் வந்து நம்ப முடியாத அளவிற்கு வந்துட்டு ரொம்பவுமே அதிகரித்து காணப்படும். அதே நேரத்துல தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை வெற்றிகரமாக சேமிக்க முடியும். தொழில் வாழ்க்கையில் மேலிடத்தில் இருந்து பாராட்டுகளையும் நீங்க பெறுவீங்க. அதே போன்று அவர்களின் ஆரோக்கியம் அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்குன்னே சொல்லலாம். அது கூடவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களின் ராசிகளும் வந்துட்டு இந்த பதில இடம்பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் வேறொரு பதிவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.